ஆலயம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த பணியை அமைதியாக செய்து முடிக்கிறது என்பது இதன் மூலம் மெய்ப்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மாதாவின் ஆலயத்திற்குள் செல்லும் பிற சமய பக்தர்கள் அன்னை மரியாளை தெய்வமாக்கி விடுகிறார்கள். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் கடவுள் அல்ல, கடவுளின் தாய். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கும் தாயாக தரப்பட்டவள். நம் அன்னையிடம் நாம் எதை கேட்டாலும் அவள் கண்டிப்பாக அதை நமக்கு தருவாள். ஆனாலும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல. அன்னை மரியாளை வணங்குவதும் ஆராதிப்பதும் ஏற்புடையதல்ல. கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கத்தை மட்டுமே செய்கிறது. அகில உலகையும் படைத்த வான் படைகளின் கடவுளாகிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் மட்டுமே நம்முடைய ஒரே கடவுள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என தமத்திருத்துவமாய் இருக்கிற அந்த ஒரே கடவுளை மட்டுமே நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டும். என்றும் வாழும் அந்த நித்திய கடவுளை அடைய ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசுவின் தாயான அன்னை மரியாள் நாம் இயேசுவின் வழியில் மிகச் சரியாக செல்வதற்கு நமக்கு உதவும் ஒரு வழிகாட்டி. நாம் வாழ்வியல் இன்பங்களில் தவறான திசையில் செல்ல விடாமல் நம்மை தடுத்து இயேசுவின் வழியில் நம்மை நடக்க வைக்கும் ஒரு திசை காட்டி. ஒவ்வொரு புனிதர்களும் நமக்கு முன் இயேசுவின் வழியில் நடந்து தந்தை கடவுளை அடைந்தவர்கள். நாமும் ஒவ்வொரு புனிதர்களையும் முன்மாதிரியாக கொண்டு அன்னை மரியாளின் வழிகாட்டுதலில் இயேசுவின் வழியில் நடந்து ஒரே கடவுளாகிய தந்தையாகிய சர்வேஸ்வரனை அடைய வேண்டும் என்பதே இயேசு உருவாக்கிய ஒரே திருச்சபையான கத்தோலிக்க திருச்சபையின் போதனை. நாமும் அன்னை மரியாளை கடவுளாக்காமல் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களான கபடமில்லாத தூய வாழ்வு வாழ்வது, கடவுளுக்கு மட்டுமே அடிமையாக இருப்பது, தேவையில் இருப்பவரை தேடிச் சென்று உதவுவது, எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழப்பது, துன்பங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது ஆகிய பண்புகளை நமது வாழ்விலும் கடைபிடிப்போம். வேளாங்கண்ணி அன்னை காட்சியளித்த மாதா குளம் அருகில் நாம் செல்லும் முன் அந்த புதுமையின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஒரு இடையர் குல சிறுவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் அதே போல் பால் கொண்டு போகும் பொழுது கடுமையான வெப்பம் அவனை தாக்க அந்த சிறுவன் இளைப்பாறும் விதமாக ஒரு குளத்தின் அருகில் இருந்த ஆலமரத்தின் நிழலில் சற்று ஓய்வெடுத்தான். அந்த நேரம் மின்னலென மின்னிய ஒரு ஒளி சூரியனை விட அதிக பிரகாசித்து அவன் கண்ணில் பட அவன் கண் விழித்தான்.